இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தின் சனிக்கிழமை. இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிப்போம். இஸ்ரேலின் தெற்கில் இருந்த யூதாவின் அரசனான ஆகாசு வடக்கே இருந்த இஸ்ரேல் அரசு சிரியாவுடன் கூட்டணி அமைத்து எருசலேமை வீழ்த்த விரும்பியதால் போரையும் அழிவையும் நினைத்து மிகவும் பயந்து கொண்டிருந்த காலம் அது. கடவுளை நம்புவதற்கு பதிலாக ஆகாசு அசீரியாவின் உதவியை நாடினான் என்று பார்க்கிறோம். மேலும் புறமத சடங்குகளின் ஒரு பகுதியாக சிலைகளை வணங்கத் தொடங்கினான். இன்று ஆகாசுக்கும் உலகத்திற்கும் எசாயா அறிவித்த இறைவாக்கை பற்றி நாம் சிந்திக்கிறோம். கடவுள் தாமே முன்வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆகாசு அடையாளத்திற்காக ஏங்கவில்லை. கடவுளை அவன் தியானிக்கவும் இல்லை, தேடவும் இல்லை. ஒரு இளம் பெண் இம்மானுவேல் என்று பெயருடைய ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று இறைவாக்குரைக்கிறார் எசாயா. இளம்பெண் அல்மா என்று எபிரேய மொழியில் பொருள்படும். இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்படும். ஆகாசுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தரும் ஆறுதலான அடையாளம் என்னவென்றால், இம்மானுவேல் மழலையாக மாறுவதற்கு முன்பாகவே எதிரி அரசுகளின் நாடுகள் கைவிடப்படும். ஆனால் அந்த நம்பிக்கை அவனுக்கு தேவையற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் விசுவாசமற்றவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அனைத்து உலகிற்கும் ஏசாயாவின் இந்த அடையாளத்தை பற்றிய இறைவாக்கு என்னவென்றால் ஒரு ஆழமான அர்த்தம். எசாயாவால் முன்னறிவிக்கப்பட்டபடி இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது கடவுள் நம்மோடு, இது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவின் வடிவில் கடவுள் தம் மக்களுடன் இருப்பார், அதாவது மீட்பர், மக்களோடு இருப்பார், அவர்களை விடுவிப்பார் என்று. ஆகாசு உண்மையில் விசுவாசம் உள்ளவனும் அல்ல, இறைவனின் மீட்பின் அடையாளத்தை தேடுபவனும் அல்ல. எசாயாவின் இறைவாக்கு மரியாவை பற்றியது அல்ல, மாறாக இம்மானுவேலை பற்றியது, கடவுள் நம்மோடு என்ற மீட்பு திட்டத்தை பற்றியது. நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் விரைவில் நீங்கிவிடும் என்பதற்கான ஒரு தெய்வீக அடையாளத்தை நாம் தேடுகிறோம் அல்லவா? எடுத்துக்காட்டாக, நமக்கு இன்றைய காரியங்கள் நடக்க வேண்டும், 2 தலைமுறைகள் கழித்து நடக்கும் என்று யாராவது சொன்னால் நாம் நம்புவோமா? இயேசு சுமார் 700 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்திருந்தாலும், அதாவது ஏசாயா மற்றும் ஆகாசுக்கு பின்பாக, இம்மானுவேலின் அடையாளம் ஆகாசுக்கு ஏன் உடனடி நம்பிக்கையை அளிக்க வேண்டும்? வரலாற்று ஆசிரியர்களும் இறையியலாளர்களும் இம்மானுவேல் அடையாளத்தை பற்றிய ஏசாயாவின் இறைவாக்கை குறித்து முரண்படுவதாக தெரிகிறது. நாம் மனிதர்கள் தானே, விதவிதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தெய்வீக சிந்தனையில் இது ஒரு அற்புதமான இறைவாக்கு. மீட்பை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 700 வருடங்கள் என்பது ஒரு நொடி பொழுதுதான் இறைவனுக்கு. பொல்லாத அரசனான ஆகாசு எசாயாவின் இறைவாக்கை மதிக்கவில்லை. அவனது 16 ஆண்டுகால ஆட்சியும் சிலை வழிபாட்டாலும் கடவுளை விட்டு விலகியதாலும் விரைவிலேயே முடிவுக்கு வந்தது. எசாயாவின் இறைவாக்கு அனைவருக்கும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொண்டு வரப்போகும் இறுதியான தெய்வீக ஆட்சியாளரை சுட்டிக்காட்டினாலும், ஆகாசின் ஆவிக்குரிய இருள் நிறைந்த ஆட்சி அவனுக்கு பின் வந்தவரும் அவரது மகனுமான எசேக்கியாவால் தற்காலிகமாக மீட்கப்பட்டது என்றும் படிக்கிறோம். எசேக்கியா கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். மேலும் கடவுள் அவனது வழிகளை ஆசீர்வதித்தார் என்றும் தொடர்ந்து நாம் ஏசாயா புத்தகத்திலே படிக்கிறோம். கடவுள் அவரோடு இருந்தார். அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். 2 அரசர்கள் 18வது அதிகாரம் 7வது இறைவாக்கில் நீங்கள் இதை படிக்க கேட்கலாம். எசேக்கியாவின் ஆட்சியின் போது எசாயா இறைவாக்கினர் எசேக்கியாவை இம்மானுவேல் என்று அழைக்கவில்லை. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்பதால் யூதாவின் எல்லா எதிரிகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார் என்று படிக்கிறோம். இதன் மூலம்
தற்காலிக அச்சுறுத்தலை மெசியாவில் காணப்படும் இறுதியான நம்பிக்கையுடன் ஏசாயா இணைக்கிறார். இது இன்று முதலாவது வாசகம். இன்றைய நற்செய்தி மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான, மிக அழகான தருணங்களில் ஒன்றான மங்கள வார்த்தை அறிவிப்பை பற்றி நமக்கு சொல்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 26 முதல் 38 முடிய உள்ள இறைவசனங்கள். இது ஒவ்வொரு விசுவாசமுள்ள கன்னிகளும் தங்கள் வம்சத்தில் மெசியா பிறக்க வேண்டும் என்று காத்திருந்த காலம். மரியாவுக்கு எத்தகைய நிறைவான மற்றும் எல்லோரையும் கவரக்கூடிய பாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரின் தூதரான கபிரியேல் மரியா எசாயாவின் இறைவாக்கின் தொட்டிலாக, கர்ப்பப்பையாக, உடன்படிக்கை பேழையாக, டாபர்நாக்கிள் இருப்பாள் என்று அவளிடம் கூறுகிறார். கடவுள் அவளுடைய கருப்பையிலேயே அந்த பரிசுத்த கூடாரத்தில், டாபர்நாக்கிள், அவளுடன் முதலாவதாக இருப்பார் என்று கூறுகிறார். மரியாவுடைய ஆம் என்ற பதில் அவளை இம்மானுவேலை பெற்றுக்கொண்ட முதல் மனிதராக்கி, பெண்ணாக்கி, கடவுள் உடலுக்கும் இரத்தத்திற்கும் மீட்பை கொண்டு வர வழிவகுத்தது என்று படிக்கிறோம். கிறிஸ்துவை முழுமையாக வரவேற்று அவருக்கு தன் உடலிலும் உள்ளத்திலும் வாழ அழைப்பு விடுத்த முதல் மனிதர் மரியாதான். கபிரியேல் மரியாவுடன் நடத்திய உரையாடல் முழுவதும் கடவுளின் கிருபையை பற்றியது. முதலாவதாக கபிரியேல் மரியாவுக்கு சொல்லும் வாழ்த்து, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, கபிரியேல் மீண்டும் வலியுறுத்துகிறார், நீர் கடவுளின் அருளை கண்டுள்ளீர். இங்கே தயவு, அதாவது ஃபேவர், கொடை, கேரிசம், அருள், கிரேஸ், இதெல்லாம் ஒரே பொருளைத்தான் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் அருளை பற்றி பேசுகிறோம். மூன்றாவதாக, சற்றே பயந்திருந்த இளம் பெண்ணான மரியாவுக்கு இந்த தெய்வீக பிறப்பு, அதாவது ஆணின் பங்களிப்பு இல்லாமல் கன்னி பிறப்பு எப்படி நடக்கும் என்பதை கபிரியேல் தூதர் வெளிப்படுத்துகிறார் அல்லது தெளிவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்கிறார். திருத்தூதர் பவுல் சரியாக விளக்குவது போல நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் படித்து பார்க்கலாம். தூய ஆவியின் வல்லமை ஆன்மீக கொடைகளுடன் இறைமக்கள் மீது இறங்குவது கடவுளின் அருள் என்று. அதைத்தான் கபிரியேல் தூதர் அற்புதமாக தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும் என்கிறார். நான்காவதாக, கடவுளின் அருளுக்கு மற்றும் ஒரு அடையாளத்தை கபிரியேல் மரியாவுக்கு கொடுக்கிறார். மாதவிடாய் நின்றிருந்த அவளுடைய உறவினரான எலிசபெத்து இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார் என்று. ஏனெனில் கடவுள் மனிதனால் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை கடந்து சென்று இழந்த வாழ்வின் கொடைகளையும் அருள முடியும், அருளுகிறார் என்று அவர் உரைக்கிறார். இவ்வாறாக அருளின் 4 செய்திகளுடனும் மரியா கூறிய ஆம், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பதில், அதாவது நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்பது அவளை எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த கடவுளின் பணிப்பெண்ணாக, கடவுளின் தாயாக ஆக்கியது என்று பார்க்கிறோம். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத்து சுட்டிக்காட்டியது போல மரியா நம்முடைய கடவுளின் தாயானாள் என்று லூக்கா நற்செய்தியாளர் 1வது அதிகாரத்தில் 43வது இறைவாக்கில் எழுதியிருக்கிறார். மரியா பெற்றெடுக்க போகும் குழந்தை விரைவில் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கப் போவதால் மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வை கொண்டாட நமக்கு எல்லா காரணங்களும் உண்டு. ஆனால் நாம் மரியாவைப் போல தூய்மையானவர்கள் அல்ல என்பதால் நாமும் இறைவனால் எவ்வாறு அழைக்கப்பட முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய அருளை பெற நாம் தகுதியற்றவர்கள் என்று நினைக்க நம்முடைய பாவங்கள் நம் முன்பாக வருகின்றன, வரக்கூடும். இங்கே உள்ள நற்செய்தி என்னவென்றால், நம் மீட்பராகிய இயேசு நம் பாவங்களின் நிலையை பார்ப்பதில்லை. நாம் பாவிகள்தான், மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அவர் நம் பாவங்களின் நிலையை பார்ப்பதில்லை, மாறாக நம் மனம் திரும்புதலின் நிலையை பார்க்கிறார் என்று படிக்கிறோம். இறைவனுடைய அருளை அனுபவிக்க உங்கள் ஒரே ஒரு வார்த்தையே போதும். இறைவனுடைய அருள் தொடர்ந்து பெருகி நம்மை அழைக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை அழைக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும் இறைவனிடம்? மரியாவை போல, இதோ ஆண்டவரே, இந்த நொடியிலிருந்தே, இந்த கணத்திலிருந்தே, இந்த இடத்திலிருந்தே, இந்த சூழ்நிலையிலிருந்தே, இந்த பாவ பிடியில் நான் இருக்கிற நிலையிலிருந்தே நான் உம்முடைய பணியாளர், நான் உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய அருளில் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று. இந்த வார்த்தைகள்தான் நமது மங்கள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய முக்கியமான சிந்தனை. மரியாவோடு சேர்ந்து நாம் மங்கள வார்த்தை நாளை சிந்திக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்கும் ஒரு மங்கள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற உன்னதமான நம்பிக்கையோடு இறைவனுடைய இறை வார்த்தைகளை நாம் சிந்தித்து அவரிடம் மன்றாடுவோம். கண்களை மூடி கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகளை சிந்தியுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? ஏசாயாவின் வார்த்தை. என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயாவின் இறைவாக்கு இது. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இதை நாம் மரியாவோடு, மரியாவின் குணங்களோடு, குணநலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்பொழுது தெரியும் நாமும் எப்படி மரியாவாக இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் உன்னதமான சீயோன் மலையில், இறைவனுடைய மலையில் நாம் ஏற தகுதியுள்ளவர்கள். அடுத்ததாக, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். தொடர்ந்து, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆகவே கடவுளால் இயலாதது நடக்க வேண்டுமென்றால் தூய ஆவியின் அருங்கொடை நம் மீது பொழியப்பட வேண்டும். அதுதான் அன்று நடந்தது. கன்னிப்பிறப்பு சாத்தியமானது. அதே நேரத்தில் ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது நாம் கூற வேண்டியது என்னவென்றும் மரியாவின் வழியாக படிக்கிறோம். உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தூய ஆவியின் அழைப்பு இல்லை என்றால் மரியா கபிரியேல் தூதரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாள். நான் உமது அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுத்து ஒரு மரியாவாக நாம் இன்று மாறினோம் என்றால் நமக்கு தேவைக்கும் அதிகமான காரியங்களை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்ற உன்னதமான சிந்தனையில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்மையே காணிக்கையாக கொடுப்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு
ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே, எங்களையே நாங்கள் இன்று மரியாவைப் போல காணிக்கையாய் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மங்கள வார்த்தை கூறியது போல நாங்களும் இன்று ஒரு மரியாவாக மாற எங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கும் தருணம். எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். உம்முடைய மகனாகிய இயேசுவின் அவதாரத்திற்கு அனுமதி அளித்த தருணம் இது. நலன்களை மட்டுமே எங்களுக்கு அருளும் இறைவனே, ஆச்சரியங்களின் இறைவனே, உம்முடைய தெய்வீக திட்டங்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. எங்கள் மனித கண்களுக்கு சாத்தியமற்றவை. எங்கள் மீட்புக்காகவே சாத்தியமாக்கிய உம்முடைய அன்பு என்னும் அரும் கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல் உம்முடைய மகனாகிய இயேசுவின் அவதாரத்திற்கு அனுமதி அளித்த அன்னை மரியா காபிரியேலிடம் ஆம் என்ற ஒரே வார்த்தையால் எம் மீட்புக்கு பாலமாக அமைத்ததற்கு இன்று நாங்கள் நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இங்கு ஒன்று கூடி மன்றாடுகிறோம். நன்றி அம்மா, நன்றி தகப்பனே. இந்த அன்னைக்காக நன்றி, உமக்காக நன்றி, மீட்பு திட்டத்திற்காக நன்றி, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நன்றி, எங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி, எங்களுடைய மீட்பு திட்டத்துக்காக நன்றி. மரியா ஒரு சாதாரண மனித பெண்ணாக பிறந்த போதிலும் எங்கள் மனித குலத்தின் விதி உம்முடைய தாழ்மையான ஒரு அடியவளின் பதிலையே சார்ந்திருந்தது என்று படிக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியது போல இப்போது நாங்கள் மீண்டும் புன்னகைத்து, we can smile again, மீண்டும் புன்னகைத்து நம்பிக்கை கொள்ள முடியும். ஏனென்றால் எங்கள் விதி கடவுளால் மரியாவின் நல்ல கரங்களில் ஒப்படைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மங்கள வார்த்தை பெருவிழாவை நாங்கள் கொண்டாடும் இதே வேளையிலே உம்முடைய உண்மையான பணியாளர்களாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் உத்வேகம் தரும் இறை தூதர்களை எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பியருளும். இந்த குறுகிய வாழ்வில் எங்கள் உண்மையான அழைப்பிற்கும் பணிக்கும் எங்களை மீண்டும் தட்டி எழுப்பும். எங்களுக்காக அமைக்கப்பட்ட பாதைகளில் உம்முடன் நாங்கள் நடக்க யாசிக்கிறோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் உமக்காக நாங்கள் காத்திருக்கவும், எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் நிலைகளிலும் உம்முடைய தூதர்களுக்காக நாங்கள் காத்திருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆகாசு அரசனைப் போல எங்கள் இதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல் எசாயாவையும் மரியாவையும் போல ஆவியின் அருங்கொடைகளால் நிறைந்த விசுவாசத்தை பின்பற்றி கடவுள் எங்களுக்குள் இருக்கிறார், இம்மானுவேல் எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தூய ஆவியானவர் எங்களைத்தாமே ஆட்கொண்டு அன்பு, சமாதானம் மற்றும் மீட்பின் கருவிகளாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.